ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேக்ஸ் வித் யூபா சேனல். சரிங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ். எப்படி ஷார்ட்கட்டில் சர்க்கிள் வட்டம் இருக்குங்க இல்லையா, வட்டத்தினுடைய சுற்றளவு, பரப்பளவு, இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஷார்ட்கட். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸை? ஸோ வட்டம், எல்லாருக்குமே வட்டம், சரிங்களா? ஸோ இதில் மையப்புள்ளி இருக்கும், அப்புறம் இது ஆரம்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இந்த ஃபுல் லைன் வட்டத்தின் மிகப்பெரிய நான் அப்படின்றத நம்ம டயமீட்டர், விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு சின்ன ட்ரிக்கு, என்ன ட்ரிக் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ பையோட மதிப்பு என்னங்க? 22/7 அப்படின்னா என்னவா? இப்போ இந்த 7 இருக்குங்க இல்லையா, 7 சென்டிமீட்டர் விட்டம் இருக்குங்க இல்லையா, 7 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கும்போது இந்த வட்டத்தோட சுற்றளவு 22. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பையோட வேல்யூவை 22/7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுவே இந்த வட்டத்தோட விட்டம் இருக்கு இல்லையா, இந்த பெரிய நான் விட்டம் இருக்குங்க இல்லையா, இந்த விட்டம் 14 சென்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த வட்டத்தோட சுற்றளவு அப்படியே டபுளாக மாறுமா. இப்போ 22 அப்படின்றது என்னென்னு மாறுமா? 44 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணுமா. கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? பையோட மதிப்பு 22/7ன்றது நமக்கு தெரியும். வட்டத்தோட சுற்றளவு 7ன்னு இருக்கும்போது வட்டத்தோட விட்டம் 7ன்னு இருக்கும்போது அதோட சுற்றளவு 22ஆக தான் இருக்கணும். அப்படி இருந்தது அதுதான் பையோட மதிப்பு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இது சின்ன ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த 7, 22 இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது வட்டத்தோடைய மதிப்பு விட்டம் 14 இருந்தது அப்படின்னா இது அப்படியே டபுள் ஆகுது இப்படின்றத மட்டும் நீங்கள் இப்போதைக்கு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ ஆரம் இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? விட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இது 14 விட்டம் அப்படின்னா வட்டத்தோட ஆரம் என்னவாக இருக்கும்? இதில் பாதிங்க. ஏன்னா விட்டத்தில் பாதி தானே ஆரம்னு சொல்லுவோம். அப்போ 14/2. அப்போ விட்டம் 14 அப்படின்னு இருந்ததுன்னா ஆரம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 14/2 7ஆக இருக்கும். அப்போது ஆரத்தோட மதிப்பு 7, பரப்பளவு சுற்றளவு என்னது? 44. அப்போ பரப்பளவு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 154. இந்த கான்செப்டை வச்சு தாங்க எல்லா ஷார்ட்கட்ஸையும் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி, இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. எப்படின்னு பாருங்கள், கொஞ்சம் கவனமாக பாருங்கள், புரியும். வட்டத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவு என்னது? 44. இந்த சுற்றளவுக்கான பரப்பளவு என்ன அப்படின்னா 154. இந்த ஒரே விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணியே இந்த கணக்கை நம்ம கொண்டு வரலாம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி போட்டு காட்டட்டுமா? இப்போ ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் சம் எழுதியாச்சு. ஆரம் 21 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆரம் 7னா சுற்றளவு 44, பரப்பளவு 154. இது ஒரு ஃபார்முலா மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே எத்தனை ஆரம் கொடுத்துருக்காங்க? 21ன்னு கொடுத்துருக்காங்க. 21ன்ற ஆரத்தை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கேன் இந்த 7ஆல் வகுக்க போகிறேன். 7ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கிது? 7ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கிது? 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. இந்த கிடைச்ச இந்த மதிப்பை நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, சுற்றளவு 44, இந்த 44ஓட பெருக்கிக்கோங்க. 4 3 12, 12 1 13, 132 தான் இதுக்கான சுற்றளவு. ஒரு நிமிஷத்தில் போட்டிங்களா? அடுத்தது பரப்பளவு. பரப்பளவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 154 அப்படியே வச்சுக்கணும். இந்த இடத்துல இருக்கிற 3, ஏன்னா பரப்பளவுங்கும் போது நமக்கு பையார் ஸ்கொயர்னு வந்துடும். ஆரம் 2 மடங்கு ஆகும், ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இந்த 3ன்றதை கிடைச்ச ஆன்சரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 3 ஸ்கொயர் 3 என்னன்னு வந்துடும்? 9. ஏன்னா பரப்பளவுங்கும் போது நம்ம இதை சென்டிமீட்டர்னு எழுதுவோம் சுற்றளவு மதிப்பை. இதை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ நம்ம கிடைச்ச மதிப்பை இந்த இடத்துல மட்டும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்? பெருக்கி எழுதணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1386. இவ்வளோ தாங்க. ஒரு நிமிஷத்தில் இந்த கணக்கை நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இன்னும் 2 சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இன்னும் நல்லா டீட்டெயில்டாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். வட்டத்தின் பரப்பளவு 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆரம் மற்றும் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வட்டம்னாலே என்ன ஞாபகம் வரணும்? ஆரம் 7, சுற்றளவு 44, பரப்பளவு
154 அப்படின்றது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க 616 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பரப்பளவு 616 நமக்கு ஞாபகம் இருக்கிற என்ன நம்பர் 154ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். 7ஆல் வகுக்கலாமா? ஈரேலா 14 பாக்கி 1 திருப்பி ஈரேலா 14. அடுத்தது பாருங்கள் மேலே அதே மாதிரி 7ஆல் 8 ஏலா 56 பாக்கி 5 61 56 கிட்ட பாக்கி 5 திருப்பி 8 ஏலா 56. 11ஆம் வாய்ப்பாடில் 2 11 22 8 11 88 2 2 4 2 8. அப்போ ஆன்சர் என்னென்னு கிடச்சிருச்சு நமக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம், பரப்பளவில் உள்ள நம்பரை கண்டுபிடிச்சிருக்கோம். இது நமக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும், பரப்பளவுனா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். அப்போ ஸ்கொயர் பண்ணி நம்ம பெருக்கணும் போன கணக்கில். அப்போ இப்போ இந்த கிடைச்ச 4க்கு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரூட் எடுத்துடணும். அப்போ 4க்கு ரூட் எடுத்து நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும் 2 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ அடுத்த சுற்றளவு ஆரத்தில் போட்டு அந்த ஆன்சர் எழுதிடலாமா? அப்போ ஆரம் நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும் 7ன்னு தெரியும். 7ஓட நம்ம கிடச்ச 2 போட்டோம்னா 7 2 14. அடுத்தது வந்து சுற்றளவு என்னன்னு தெரியும் நமக்கு 44ன்னு தெரியும். 44ஓட 2 போட்டோம்னா 88. அவ்வளோதாங்க இந்த கணக்கு. அப்போ வட்டத்தின் பரப்பளவு 616ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஆரம் மற்றும் சுற்றளவு ஆரத்தோட மதிப்பு 14 சென்டிமீட்டர், சுற்றளவோட மதிப்பு 88 சென்டிமீட்டர். முடிஞ்சுங்க கணக்கு. ஈஸியாக இருக்குங்களா? 1 மினிட்ல போட்டுடலாமா? ஸோ நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கிறணும் அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், வட்டத்தின் பரப்பளவு 2464 எனில் ஆரம் மற்றும் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களே பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஆன்சர் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்நேரத்துக்கு நமக்கு ஆரம் என்னன்னு தெரியும் 7ன்னு தெரியும், சுற்றளவு என்னன்னு தெரியும் 44ன்னு வச்சுக்கிறணும், பரப்பளவு என்ன 154. ஆனால் இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 2464. அதை நம்ம எதால் வகுக்கணும் 154ஆல் வகுக்கணும். ஈரேலா 14 பாக்கி 1 ஈரேலா 14 மூவேலா 21 அடிச்சிருவோமா? ஐயேலா 35 ஈரேலா 14 அடிச்சாச்சா? 2 11 22 3 11 33 பாக்கி 22 வரும். திருப்பி 2 11 22. சரிங்களா? அப்போ பாருங்கள் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னு 2 2 16 2 32. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது 16 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. நம்ம என்ன பண்ணணும், பரப்பளவு இருந்ததுன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நன்னாங்க 16. அப்போ ஆன்சரை 4ஆல் பெருக்குங்க. நன்னாங்க 16 பாக்கி 1 16 1 15 7 4 28. கணக்கு முடிச்சாச்சு. ஸோ கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7 44 154 இந்த 3 நம்பரை வச்சுக்கிட்டு பரப்பளவு கொடுத்தாலும் சரி, சுற்றளவு கொடுத்தாலும் சரி, ஆரம் கொடுத்தாலும் சரி, உங்களால் என்ன பண்ணிட முடியும், 1 நிமிஷத்தில் இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.